உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் நாம் வாசித்து பார்க்கும்போது, வாரத்தின் முதலாம் நாள் அதிக இருட்டோடே கல்லறைக்கு சென்று அவர்கள் பார்க்க போகிறார்கள். அங்கு போகும்போது கல்லறைக்கு முன்பாக இருக்கிற கல் புரட்டி போட்டு இருக்க கண்டார்கள். உடனே அந்த மரியாள் ஓடி யோவான் இடத்திலும் பேதுருவினிடத்திலும் வந்து அந்த செய்தியை கூறுகிறார்கள். அவர்களும் ஓடி வந்து பார்க்கிறார்கள். அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா கல்லறையும் வெறுமையாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்றால் அது நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த அந்த கல்லறையே. அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையை இந்த உலகத்திற்கே விடும்படியாகத்தான் அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. ஆனால் இந்த சீஷர்களோ அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அங்கே கல்லறையின் காவலில் இருந்த 2 போர்ச்சவர்கள் போய் ஆசாரியர்களிடத்தில் சொல்லும்போது, ஆசாரியர்கள் அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து, நீங்கள் இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க, நைட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்களை வந்து தாக்கிட்டு அவர்களுடைய சீஷர்கள் தான் அவருடைய உடலை எடுத்து போய்விட்டார்கள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசாரியர்கள் சொல்றாங்க. இந்த விஷயம் அன்று இஸ்ரவேல் எங்கும் பரம்பி இருந்தது. அதைத்தான் சீஷர்களும் நம்பி விட்டார்கள். பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்து பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக மரியாளுக்கு வெளிப்படுகிறார். ஆனால் மரியாளோ அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, அவரை எங்கே கொண்டு போய் வைத்தீர்களோ அந்த இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். மரியாளும் என்ன நினைக்கிறாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவருடைய கல்லறையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததை, அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கை இவர்கள் யாருக்குமே இல்லாமல் போயிடுது. ஆனால் தம்மை நேசிக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக தாம் உயிரோடு எழுந்திருக்க போகிறார் என்று அறிவித்திருந்தார். மத்தேயு 16:21, மத்தேயு 20:18-19 வசனம், மார்க் 8:31 வசனம் வாசித்து பார்த்தால் அதை நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக இருந்தது நிமித்தம் அவரை நம்பினவர்களே, அவரை விசுவாசித்தவர்களே அவர் உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கைக்கு யாரும் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மறந்தார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார், தீர்க்க தரிசன வசனங்களை தந்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் விட்டு விடுகிறோம். அது என் வாழ்க்கையில் நடக்குமா என்று யோசிக்கிறோம். ஆனால் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையும் மகிமையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் என்று நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். அவருடைய கல்லறை வெறுமையாயிருந்தது. இன்றைக்கோ அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறதா என்று கேட்டால் அது நமக்குள் குறைவாக இருக்கிறது. அநேக முறை விசுவாசிகளாகத்தான் இருக்கிறோம், ஆனாலும் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் உலக கவலைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்படித்தான் இங்கே சீஷர்களும் ஆண்டவரை நேசித்தவர்களும் இடம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களை பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் உயிரோடு எழுந்தார் என்று நிரூபிக்கும் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தரிசனம் தருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை நிறைவேறத்தக்க அதை அவர் நிரூபிக்கும்படியாக அநேக முறை நமக்கும் கர்த்தர் தரிசனம் தருகிறார். வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிரத்யட்சமாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்று மரியாளுடைய கண்களால் நம்பக்கூடாமல் போய்விட்டது. ஏனென்றால் சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதற்கு பின்பு மரியாளே என்று கூப்பிட்டாள். உடனே இவள் ரபூனி என்று திரும்பி பார்த்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறார். என்றால் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஆண்டவர் பிரத்யட்சமாக வெளிப்படுகிறார். ஆனால் நமக்கு தான் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்க மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் நிமித்தம் நமக்கு வெளிப்படுகிறார். அன்றைக்கு பிரத்யட்சமான வெளிப்பாடு இருந்தது. கர்த்தர் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக, அவருடைய சுவிசேஷம் ராஜ்யமெங்கும் போகும்படியாக, சீஷர்களை பலப்படுத்தும்படியாக அவர் பிரத்யட்சமாக தரிசனம் தந்தார். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தரிசனம் இல்லையே என்று நாம் எண்ணக்கூடாது. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கும்படியாக, மரியாளுடைய கண்கள் எப்படி மரியாளே என்று கூப்பிட்டவுடன் திறக்கப்பட்டதோ அதே போல் நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்படி திறக்கப்படும் பொழுது அந்த வசனத்தை பிடித்து கொண்டால் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வல்லமையாய் வெளிப்படுவார். பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கு அநேகருக்கு தரிசனம் தந்தார். மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார், பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கிறார், எமாவூர் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார், ஏறக்குறைய 500 பேருக்கு பிரத்யேகமாக தரிசனம் தருகிறார். பின்பு பரமேறும் பொழுது அங்கிருந்து அனைவருக்கும் தரிசனம் தருகிறார்.
என்றால் இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தை நிமித்தம் நமக்கு தரிசனமாகிறார், நமக்கு வெளிப்படுகிறார். அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தேகத்திலோ குழப்பத்திலோ இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன வெளிப்பட்டதோ அதை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உயிரோடு எழுந்த அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவரை அடக்கம் செய்த கல்லறை இன்றைக்கும் வெறுமையாகத்தான் இருக்கிறது, ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகம் கெட்டுப்போய் விடக்கூடாது என்று இந்த உலகத்திற்கு அவரை அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறார். அதே போல் கர்த்தர் நம்மையும் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். எப்படி? அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை பிரசங்கிக்க அவருடைய சீஷர்களாவே நம்மை அனுப்புகிறார். யார் ஒருவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் அப்பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகி விட்டார்கள். இது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20வது வசனத்தில் இருக்குது. அப்படி ஆண்டவர் நம்மை அவருடைய சீஷர்களாக்கி நம்மை அனுப்புகிறார். அவருடைய வல்லமையை நாம் பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய வல்லமைகளை நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் சுவிசேஷமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7வது வசனம் 16வது வசனம் வாசித்து பார்த்தால், ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல் அனுப்புகிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நீங்கள் அசுத்தாவியை துரத்தும் அதிகாரம் கொடுத்து நம்மை அனுப்புகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் நம்மை அனுப்புகிறார். லூக்கா 10:1 முதல் 24வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், கர்த்தர் 70 பேரை 2 பேராக பிரித்து அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த கிராமத்துக்கு போகிறார் அதற்கு முன்பாக 2 பேராக அவர்களை அனுப்புகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் உரைத்து அவரை பற்றி பிரசங்கிக்கும்படி அனுப்புகிறார். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? நாமும் கிறிஸ்துவின் சீஷர்கள் தான். நமக்கும் இந்த அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம ஒன்றும் நினைச்சிக்க கூடாது அன்னைக்கு சீஷர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாங்கன்ட்டு. இல்லை, இன்னைக்கு நமக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதாவது எப்படி, எந்தெந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார்? அசுத்தாவிகளை துரத்தும் அதிகாரத்தை தந்திருக்கிறார், பிரசங்கிக்க அதிகாரத்தை தந்திருக்கிறார், பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மள பல பேர் இன்றைக்கு அதெல்லாம் எனக்கு இல்லை என்று முடங்கி போயிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று கூறுகிறார், நீங்கள் அந்த முடக்கத்திலிருந்து வெளியே வாங்கள், உங்களுக்கு உண்டான அபிஷேகத்தை நான் தந்திருக்கிறேன், எழுந்து ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க என்று கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். அதிலே நிலை நிற்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை நாம் சொல்லவே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கவே கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்து அனுப்புகிறார். மூன்றாவதாக யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அன்றைய கால சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் தரிசனமானார் என்று தோமாவிடம் போய் இவர்கள் எல்லாரும் கூறுகிறார்கள். தோமாவோ, நான் அவர்களை பார்த்தாலோடையே நான் விசுவாசிக்க மாட்டேன், என் கையை அவருடைய விழாவில் போட்டாலோடையே நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று அவன் கடின இருதயத்திலே பேசுகிறான். நம்பவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை அவன் நம்பவே இல்லை. இன்றைக்கும் நம்மில் அநேகர் இப்படித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அந்த நம்பிக்கையிலே நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். ஏனென்றால் எனக்கு அவர் அற்புதம் செய்ய வேண்டிய காலம் தாண்டி போய்விட்டதே என்று சொல்லுகிறோம். எந்த நேரத்தில் எனக்கு பசிக்குதோ அந்த நேரத்தில் தான் எனக்கு ஆகாரம் வேண்டும். காலம் தள்ளி போய் ஒரு அற்புதம் நடக்குதுன்னு அது எனக்கு தேவையே இல்லை என்று அவருடைய வல்லமையை உதாசீனப்படுத்துகிறார்கள். அவர் தாமதிக்கிறார் என்றால் அதிலே ஒரு ஆண்டவருடைய செயல் வெளிப்படும், ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் என்று நாம் காத்திருப்பதே இல்லை. எல்லாருக்கும் இன்றைக்கு அவசரம். அந்த அவசரத்தின் மிகுதியால் தான் நாம் அவிசுவாசத்துக்குள்ளே போய்விடுகிறோம். தோமாவும் இப்படி அவிசுவாசத்தில் தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் தோமாவுக்கு வெளிப்படுகிறார். 27 முதல் 29 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், ஆண்டவர் தோமாவுக்கு வெளிப்பட்டு நீ உன் கைகளை பார், என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று ஆண்டவர் கூறுகிறார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டான். இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அவர் அன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் தோமாவிடம்? தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லையா? இன்றைக்கு நாம் அவர்களை காணாமல் தானே விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக விசுவாசிக்கிறோம்.
சாட்சிகளின் மூலமாக விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நாம் வசனத்தின் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் தான் விசுவாசிக்கிறோம் என்றால், கண்டு விசுவாசித்தவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்மளுடைய சந்தேகத்தை எல்லாம் நீக்க வேண்டும். தோமாவை போல அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று உறுதியில் இருக்க வேண்டும். கர்த்தர் என்றோ நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் உறுதியாய் இருங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை வெறுமையாகவே காணப்படுகிறது என்றால், அவர் நிச்சயம் வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார். பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.